ஆண்டவரும் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கால வேளையில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அபிமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 38வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டு இருக்கிறது. பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவர்களெல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவர்களையெல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். இந்த நிகழ்ச்சியை குறித்து பார்க்கும் பொழுது இயேசு கதரேனர் பகுதிக்கு கடந்து வருகிறார். அங்கே பிசாசு பிடித்தவன், கல்லறையில் வசிக்கிறவன், செங்கலியால் கட்ட முடியாதபடியாய் இருக்கிற ஒரு மனுஷன், ஆடை இல்லாது இருக்கிற அந்த மனுஷன், எவராலும் அடக்கம் கூடாதபடியாய் பிசாசின் கிரிகளினால் அலைக்கழிக்கப்பட்ட அந்த மனுஷன் இயேசு அங்கு வந்த பொழுது, இயேசுவே, உமக்கும் எனக்கும் என்ன, எங்களை பாதாளத்துக்கு போகாதபடி கட்டளையிடும். பாதாளம் மிகுந்த கொடுமையானது என்பது பிசாசுக்கு தெரிகிறது. இந்த நாட்களிலே பிசாசுக்கு தெரிகிறது கூட இன்னைக்கு விசுவாசிகளுக்கோ மனிதர்களுக்கோ அறியாதபடி இருக்கிறது. பாதாளத்துக்கு போகாதபடி எங்களை அனுப்பாதிரும் என்று அந்த பிசாசை பிடித்த மனுஷனை கர்த்தர் விடுவித்ததுக்கு அப்புறம் அவன் இயேசுவோடு இருக்க வேண்டும் என்று அவன் பாதபடியிலே ஆடை தரித்தவனாய் இருக்கிறான். நடந்ததை கேள்விப்பட்டு ஊராரெல்லாம் வரும் பொழுது அவன் பாதபடியில் அமர்ந்திருக்கிறதை பார்த்து மிகுந்த ஆச்சரியப்பட்டார்கள். பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசு பாதத்தில் உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள், ஆச்சரியமும் பட்டிருப்பார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஸ்தோத்திரம், அங்கே பன்றி மேய்த்தவர்கள் சம்பவித்ததை கண்டு ஓடி போய் பட்டணத்தில் சுற்றுப்புறங்களில் அறிவித்தார்கள் நடந்ததை. இன்னைக்கு எனக்கு அருமையானவர்களே, விடுதலை, சுகம், அற்புதம், கர்த்தர் கொடுக்கிற சமாதானத்தை எத்தனை பேர் பிரஸ்தாபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் போய் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் இயேசுவோடு இருக்க வேண்டும் என்று விரும்பின பொழுது கர்த்தர் சொன்ன, வீட்டுக்கு போ. இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி. எனக்கு அருமையானவர்களே, அந்த பிசாசு பிடியிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்ட மனுஷனை பார்த்து சொல்லுகிறார், தேவன் உனக்கு செய்தவர்களை எல்லாம் போய் அறிவி. இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தர் செய்தவர்களை எல்லாம் அறிவிக்கிறாங்க, சாட்சியா சொல்றாங்க. அந்த மனுஷன் வீட்டிற்கு போனான். வீட்டில் உள்ளவர்கள் ஆச்சரியப்பட்டு இருப்பார்கள். அந்த மனுஷன் வீட்டில் இருந்து கொண்டு அந்த பட்டணம் முழுவதுமாக பட்டணத்தில் எங்கு பிரசித்தப்படுத்தினான். எனக்கு அருமையானவர்களே, ஒரு விடுதலை கிடைத்தது, ஒரு அற்புதம் நடந்தது, பிசாசின் பிடிந்து விடுவிக்கப்பட்டோம் என்பதை குறித்து அவன் அந்த பட்டணம் முழுவதும் போய் சொல்கிறான், அவன் வாழ்ந்த பட்டணத்தில். எனக்கு அருமையானவர்களே, இனி நாட்கள் இல்லை, கர்த்தர் செய்தவர்களை நாம் மறந்து இருப்போமானால் நன்றி கெட்டவர்களாய் இருப்போம். இவன் பாதபடிக்கு வந்தான். விடுதலையானவன் இயேசுவின் பாதபடிக்கு வர வேண்டும். அதற்கப்புறம் கடந்து போய் வீட்டிலே சாட்சியாய் இருக்க வேண்டும். அதற்கு அப்புறம் அந்த பட்டணம் முழுவதுமாக கர்த்தர் செய்தவர்களை அறிவிக்க வேண்டும். இதற்காக தான் கர்த்தர் அதை விரும்புகிறார். உனக்கு செய்தவர்களெல்லாம் போய் அறிவி. உனக்கு செய்தவர்களெல்லாம் அறிவி. கர்த்தர் எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார், எத்தனை மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார். ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து யாரிடமாவது சொல்லுகிறோமா? வெட்கம், வெட்கம், வெட்கம். குடிச்சு சாக்கடையில் விழுந்து இழந்த நாட்கள் வெட்கம் இல்லை. கர்த்தர் விடுவித்தது வெட்கம். பிசாசு விடித்து அலைந்து தூக்கம் இல்லாதபடி தற்கொலை பண்ணி கொள்ளலாம் என்று இருந்த பொழுது வெட்கம் இல்லை. விடுவித்த இயேசுவை அறிவிப்பதற்கு வெட்கம். இவன் வெட்கப்படவில்லை.
கர்த்தர் என்னை விடுவித்தார். நான் பிசாசின் பிடியிலே இருந்தேன், நிர்வாணமாய் இருந்தேன், ஆடையற்று இருந்தேன், கல்லறைகளிலே வாசம் செய்தேன் என்று அவர் பட்டணம் முழுவதும் சாட்சியாய் சொல்லியிருப்பார். இந்த நாட்களில் கர்த்தர் விரும்புகிற காரியம் எனக்கு அறிமானவில்லை, உங்களுக்கு செய்தவர்களெல்லாம் அநேகருக்கு சொல்லணும். அப்பொழுது எழுப்புதல் உண்டாகும். நீங்கள் மட்டும் விடுவிக்கப்பட்டு உங்கள் மட்டுக்குள்ளாக இருப்பீர்கள். ஆனால் சுயநலவாதியாக இருப்போம், சுகஜீவிகளாக இருப்போம். சுகஜீவிகள் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. கரிமான இயேசுவை நம்பி கர்த்தர் விடுவித்ததே, அவர் இதற்காக வந்த நோக்கம், சிறையிருப்பை மாற்றினாரே, அதை அநேகருக்கு சாட்சியாய் சொல்ல வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். நன்றி அறிதல் உள்ளவர்களுக்கு தான் தேவ சமாதானம் கிடைக்கும். அப்படி செய்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையானவர்களே, வருகிற சனிக்கிழமை 14ஆம் தேதி லீபனோன் சிவத்தோட்டம் பால்பண்ணை பஸ் ஸ்டாப்பு சிறுமலை ரோடு ரெண்டலைப்பாறை என்கிற இந்த ஸ்தலத்தில் விடுதலை உபவாசம் செய்வோம். பிசாசு பிடித்தவர்களும் பிள்ளிசூனிய கிரிகளும் பாதிக்கப்பட்டவர்களை கொண்டு வாருங்கள். கர்த்தர் விடுவிக்கிறதை உங்கள் கண்கள் காணும். வாருங்கள், எழுதி செவிப்போம். மறுரூபமாக்கப்படணும் ஜனங்கள். ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடணும். இணைந்து செவிப்போம். செபிக்க வாருங்கள் என்று அழைக்கிறோம். வந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். எங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.